பாரிஜாதா, பாரிஜாதா, என்ன அலற? ஐயோ, என்ன கையில அரளி கொட்டை? உனக்காக பலா கொட்டையை வாங்கி வச்சிருக்கேன். முதல்ல கீழே போடு. உங்க அண்ணன் தான் உள்ள போயிட்டாரு. அண்ணன் போனா என்ன? நாட்டுல தம்பிங்க இல்ல? இந்த சாட்டை அடிக்கிறதுக்கு காலேஜ்ல படிச்சு பட்டம் வேணுமா? அதே சாட்டை நான் அடிக்க மாட்டேன். நான் சாட்டை அடிக்கிறேன், அவர் தப்பு அடிக்க சொல்லு. தெரியாத? இப்படிதான் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அப்புறம் உள்ள வச்சுட்டேன். சரி சரி, போனது போச்சு. அந்த ஆளு இனிமே வரவே போறது இல்ல. ஜென்ம தண்டனை, வரவே மாட்டான். அவரு வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவரு வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தா உனக்கும் பல்லு குட்டி போகும், அவருக்கும் பல்லு குட்டி போகும். ரெண்டு பேரும் எப்படி பேசுறீங்க தெரியுமா? அதனால சொல்றேன், உனக்கும் இளமை எனக்கும் இளமை. இளமை ஊஞ்சல் ஆடுறதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துருவோமா? என்ன சொல்ற? அண்ணே, எப்படி வந்தீங்க? நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் போதே நான் வந்துட்டேன். அப்பவே வந்துட்டீங்களா? ஏண்டா படுவா, எனக்கும் பல்லு கொட்டி போயிடும், இவனுக்கும் பல்லு கொட்டி போயிடும். அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பெப்பேவா? அந்த அரளி கொட்டை அரைடி. எதுக்குண்ணே? உனக்கு தாண்டா. ஐயோ, அது விஷம் தாண்டா. அது தின்னுட்டு நீ சாவு. எனக்கு தப்படிக்க தெரியாதுன்னு நீ சொன்னல, அது பெரிய இங்கிலீஷ் இன்ஸ்ட்ருமெண்ட். எங்களுக்கு வாசிக்க தெரியாது. கீழே ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது. அது எனக்கு அடிக்க தெரியாதா? இத தின்னுட்டு நீ சாகணும், அதே தப்ப நான் உனக்கு அடிக்கணும். நான் சாகிறத பத்தி கூட கவலைப்படல. என்னை தின்னுட்டு போக ஆள் இல்லையே. ஆமா, இவர் 5000 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ண, இவருக்கு பேண்ட் செட்டு வாத்தியம் வச்சு 500 பேர் மேலதாரத்தோட தூக்கி போறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. உனக்கு தெரியாது. ஆளை பார்த்தா அண்ணிம்பா, ஆள் என்ன பின்னால புடனை புடிச்சு கடிச்சு வச்சிருவான். இவன் அப்படிப்பட்ட சோரி நாயாக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சு போடு. போடு. போ. போடா. மாடுங்க. என்ன மாட்டை கேட்டா நீ எழுகிற? அது இல்ல, நீங்க வரவே மாட்டீங்கன்னு நான் வித்து புட்டேன். எது, மாட்டை வித்து புட்டியா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப போய் அப்படித்தான். ஜெயிலுக்குள்ள போனா வெளியே வரமாட்டான்னு நாட்டையே வித்து புடுறானுங்க. உள்ள போனவெல்லாம் வருவான்டா. இங்க பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு வித்த காட்டுறதுக்கு எனக்கு மாடு தேவை. மகனே, நாளைக்கு நீ மாட்டோட வரல, இந்த போதைப்புல் தலையில தீய வச்சு. மாடு வேணுமா? நீயா? என்ன இந்த பக்கம்? உங்களை பாக்கதா? என்ன பக்கவா? என்ன விஷயம்? நீங்க தனியா போறீங்கங்கறத கேள்விப்பட்டேன். நானும் வரேன். ரெண்டு பேரும் ஜாலியா போலாம். ஜாலியா போறதா? ஏய், இது காதல் வாகனம் இல்ல, கவர்மெண்ட் வாகனம். நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஒழுங்கா மாதிரி வீட்டுக்கு போ. என்ன ரொம்ப பெருசா கோச்சுக்கிறீங்களே? எப்ப பார்த்தாலும் டியூட்டி டியூட்டின்னு அலையறீங்களேன்னு. சரி, ஏதோ ஜாலியா இருக்கலான்னு வந்தா ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்களா? போங்க போங்க. அட போயா என்ன?
நெருங்குகிறது. சத்தியமூர்த்தி. இன்னைக்கு தேதி போட்டுக்க. எஸ் சார். சார் என்ன காப்பாத்துங்க. எனக்கு நாள் குறிச்சிட்டான் சார், நாள் குறிச்சிட்டான். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். யோ குழந்தைசாமி, எல்லா விஷயத்தையும் நாங்க எடுத்து சொல்லிட்டோம், நீ கவலைப்படாத. சார் இந்த ஆள் பேர் மட்டும் இல்ல, ஆளும் குழந்தை தான். கொஞ்சம் விட்டா உங்களையே குழப்பிடுவாரு. யோ ஏன் அப்படி பயந்து சாவுற? 6லயும் சாவு 100லயும் சாவு. மனுஷனா பொண்ணும் என்னைக்காவது ஒரு நாள் செத்து தானே ஆகணும். என்ன ஒண்ணு, பிறந்த நாள் அன்னைக்கு செத்தா மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நீ மோட்சத்தை போய் என்ன பண்ண போற? சும்மரியா சார், என் பிறந்த நாள் எனக்கே மறந்து போச்சு. அவன் எப்படியோ தெரிஞ்சுட்டு எனக்கு நாள் குறிச்சிட்டான் சார். இங்க பாருங்க, அவர் மிரட்டினாருங்கிறதே நீங்க மறந்துருங்க. உங்க பிறந்த நாள நீங்க வழக்கம் போல கொண்டாடுங்க. அப்பதான் இங்க வர்றவர நாங்க பிடிக்க முடியும். ஐயாவே சொல்லிட்டாரு. இனிமே என்னையா, நீ தைரியமா பிறந்த நாளை கொண்டாடு. நானும் கேக் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆமாய்யா, என் சாவுக்கு நானே செலவழிச்சு பிறந்த நாள் கொண்டாடணும். நீங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம், தைரியமா வீட்டுக்கு போங்க. சார் இல்ல, அவரே சொல்லிட்டாருல, சும்மா புலம்பிக்கிட்டு வா. நாங்களா இருக்கிறோம்ல. குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் ஐயா. என்னப்பா அது? கத்திங்க, கேக் வெட்ட. சத்தியமூர்த்திட்ட கத்தி இல்லைனாலும் இதாலேயே குத்தி கொண்டுடுவான். இதை எடுத்து வை, நான் கையாலேயே வெட்டி தர்றேன். போய் தொலைஞ்சு போகுது, ஊதுயா. முதலாளி, விருந்து பிரமாதம்னு வந்திருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கு எப்ப போனாலும் நேரா சொர்க்கம் தான். சொர்க்கமா? ஆடா பாவி, எனக்கு விரோதி வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கா. வாங்க. அவர் சொன்ன டைம் நெருங்கிருச்சு. இனிமே நீங்க 3 பேர் ஒண்ணா இருந்தா அது ஆபத்து. அதனால நீங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு போலாம். சரிங்க சார். குழந்தை காலையில பாப்போமா? உயிரோட இருந்தா. அதுவும் சரிதான். ஈஸ்வரா காப்பாத்து. அப்பாவை பிடிக்க மகனை அனுப்புனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. சாரி சார், நாங்க எவ்வளவு முன்ஜாக்கிரதையா இருந்தோம். காரணம் சொல்லிட்டு இருக்க இது நேரம் இல்ல. நீங்க பொறுப்பா செய்வீங்கன்னு தான் உங்ககிட்ட படிச்சோம். நீங்களே இப்படி நடந்துக்கிட்டா எப்படி? நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரம் குற்றவாளியை பிடிச்சே தீரணும். எஸ் சார். ஏன் என்ன பார்த்தா ஓடுற? இல்லைங்க, காட்டுல விறகு கொடுக்க வந்தங்க. காட்டு ஆபீஸ் நினைச்சு உங்களை பார்த்து பயந்து ஓடிச்சுங்க. சரி நீ போ.
ஐயா உங்க பையன் உங்களை தேடி வந்துட்டு இருக்காரு. நீங்க இருக்கிறது எப்படியே தெரிஞ்சு வச்சு போல இருக்குது. எப்படியே தப்பிச்சு போயிருங்க. என்ன பிடிக்க என் மகனால மட்டும் இல்ல, என்ன படைச்ச அந்த ஆண்டவனாலையும் முடியாது. விடுதலை பண்ணதோட அந்த இன்ஸ்பெக்டர் பெரிய மனசு பண்ணி உங்க அப்பங்கிட்ட சிபாரிசு பண்ணி நம்ம 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அந்த நல்ல மனுஷன் வாழணும். நாங்களே மாறிட்ட. நீ வேற மாப்பிள என்ன தெரியல. ஐயோ மாமா நீங்களா? அடியே உங்க ஒப்பண்டி. அப்பா என்னப்பா இது? இது ஊதுறது, சைடுல தொங்குறது, பிச்சை எடுக்கிறது தெரியல உனக்கு? என்ன மாமா நீங்க இப்படி மாறிட்டீங்க? என்ன வாத்தியார் பொண்ணு பூம்பு மாட்டுக்காரன் கட்டிக்கிட்டான்னு ஊர்ல கேவலமா சொன்னாங்க. பார்த்தேன், உங்களா மாறிக்கிட்டேன். எங்களவங்களாவா? ஆமா, நான் ஊதுறேன், நீ மாட்டை பிடிச்சிக்க, பொண்ணு காசு வாங்கட்டும். ஆமா, மாடு எங்க? மாட்டை இப்ப கொண்டு வர்றேன்னு அந்த கலர் கம்பி தலையை சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வரல, அவன் தலையில தீய வச்சிருவாமா? அதோ உங்களுக்குள்ள மாதா. அண்ணா பெருசா மாடு கட்டிங்களே, அதை விட பெரிய மாடு இந்தாங்க வச்சுக்கீங்க. ஆனா ஒண்ணு, யாராவது இந்த மாட்டை பத்தி கேட்டாங்க என்ன சொல்லாதீங்க, நான் வர்றேன். சரி நீ போடா மாமா. நீங்க ஊதுங்க மாமா. ஐயோ பாத்திர மாட்டு கொண்டு வந்து விட்டாயா? ஓடியாடி கொம்ப பாருங்க, குத்தி கொலை எடுத்துட்டு போறதுக்கு. ஐயோ ஓடியாங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்ன உபசாந்தயே. குருக்குலே சூர சமாரம் வருது, சாமி ஊர்வலத்துல ஏற்பாடு பண்ணலையா? சுவாமி நகை எடுத்தது போறாதா? சுவாமியே எடுத்துடணுமா? அதிகம் பேசுன ஆபத்து வந்துடும். சத்தியமூர்த்தி ஐயா இருந்தா எல்லாம் முறைப்படி நடக்கும். அவருதான் ஊர்ல இல்லையே. ஏன் நாங்க நடத்தினா முருகன் சூரனை சமாரம் பண்ண மாட்டாரா? நம்ம மாப்பிள்ளை தலைமையில தான் இந்த வருஷம் சூர சமாரம் நடக்கணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க போங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவன் சரியான கூலி கொடுப்பான். யோ, அந்த ஆண்டவருக்கு நாங்க தான் கூலி கொடுக்குறோம். போ பேசுறத பாரு. ஓடி பிடிச்சு விளையாடுற அந்த கிழவன் வரட்டும், அவனை ஒரே அடியா ஓய வச்சிடறேன்.